புதிய வாகனங்களின் விலை குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள தகவல். அனைத்து மக்களையும் இணைக்கும் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி உறுதி. தேசிய மக்கள் சக்தி 30 ஆண்டுகள் ஆட்சியை தொடரும். தினேஷ் கேமந்த நம்பிக்கை. வாகனங்களின் விலை குறையலாம், அமைச்சர் அறிவிப்பு. மஹிந்தவிற்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். இந்தியா தொடர்பில் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு. ஆயிரக்கணக்கான புலந்தூரை அதிரடியாக திருப்பி அனுப்பும் ட்ரம்ப். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகின்ற போது, பொருளாதாரத்தை நிலைப்படுத்துதல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்படும் என கூறியுள்ளார். பயன்படுத்தப்பட்ட வாகன விலைகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று அனுர தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்நிய செலவான இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க 2025 ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு $1.2 பில்லியன் ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை 2018 ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக $1.9 பில்லியன் 2019 ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிட்டது. மற்றொரு பொருளாதார நெருக்கடியை தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவதை தடுக்க வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது. ஒழுங்குபடுத்தாத இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டாலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது. ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும். இந்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட இறக்குமதி காரணமாக பயன்படுத்தப்பட்ட மாற்று வாகனங்களுடன் ஒப்பிடும்போது புதிய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 2025 ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்கள் தொகையின் ஒவ்வொரு பிரிவையும் இணைத்து செறிவூட்டப்பட்ட பொருளாதாரத்தை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் என்று அனுர தெரிவித்துள்ளார். குறித்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ள முதற்கட்ட கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திறமையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதார அமைப்பை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தலையீடு மற்றும் அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதன் மூலம் பொது போக்குவரத்தை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் உற்பத்தியாளர்கள் வைத்திருக்கும் அரிசி இருப்புகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நெல் கொள்வனவுக்காக அரிசி ஆலைகளுக்கு வழங்கப்படும் கடன்கள் ஒரு வருடத்திற்குள் திருப்பிச் செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புறத்தை மையமாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் நன்மைகளை அடிமட்டத்திற்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனைத்து மாகாணங்களிலும் சமமான விநியோகத்தை உறுதி செய்யும் பொருளாதார திட்டத்தின் அவசியத்தையும் எடுத்துரைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள நலன்புரி விநியோக வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தேவைகளை கொண்டு சமூகங்களை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் அந்த சமூகங்களுக்கான ஆதரவை உறுதிப்படுத்துவதற்காக விநியோக செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுமார் 25 முதல் 30 ஆண்டுகள் வரை ஆட்சியை தொடரும் என அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் கேமந்த் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி 3% மக்கள் வாக்கு பலத்தை கொண்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் சரியான திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற முடிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 ஆண்டுகள் மட்டுமன்றி 30 ஆண்டுகள் வரையில் ஆட்சியை தொடரும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் கூறியுள்ளார். உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியின் போது கருத்துரைத்த அமைச்சர் கேரத் வாகன இறக்குமதி 3 கட்டங்களின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் கடைசி கட்டமே தனியார் வாகனங்களுக்கானது என்றும் தெரிவித்துள்ளார். அந்நிய செலவாணியை பாதுகாக்கும் அதே வேளையில் வாகன இறக்குமதிகள் அனுமதிக்கப்படும் என்று வரிகளினால் மாற்றங்கள் இருக்கலாம் என்று அவர் கூறினார். தற்போதைய போட்டி விலையின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தைக்கு வரும்போது வாகன விலையில் குறைவு ஏற்படக்கூடும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் 5 ஆண்டு பதவிக்காலத்தில் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் விஜித கேரத் உறுதிப்படுத்தியுள்ளார்.
எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகனத்தை பயன்படுத்த 2 மாற்று வழிகள் இருப்பதாக கூறி தமக்கு வழங்கப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி 5 ஆண்டுகள் முடிவில் அதை அவர்கள் அரசாங்கத்திடம் திருப்பித் தரலாம் அல்லது அவர்களின் பதவிக்காலத்தின் முடிவில் வாகனத்தின் தற்போதைய விலையை அரசாங்கத்திடம் செலுத்தி உரிமையை பெறலாம் என்று கேரத் குறிப்பிடுகின்றார். வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாம் தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஜேதிஸ் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தின் 1/3 பங்கிற்கு உரிமையுடையவர்கள் என்றும் சட்டம் தெளிவாக கூறுகின்றது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கங்களில் இருந்திருக்கின்றார். எனவே கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றார். மேலும் அரசியல்வாதிகளின் சலுகைகளை ஒழிக்கவும் மற்றும் அரசியல்வாதிகளினால் மக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கவும் பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு ஆணையை வழங்கியுள்ளதால் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் என்றும் அமைச்சர் ஜேதிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவை லாபம் ஈட்டியுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மொழியாக பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படும் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2022 ஆண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 73.254 பில்லியன் இழப்பை சந்தித்தது. 2023 ஆண்டில் 3.8 பில்லியன் லாபம் ஈட்டப்பட்டது. 2022 ஆண்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 617 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்தது. 2023 ஆண்டில் 120 பில்லியன் லாபம் ஈட்டப்பட்டது. 2022 ஆண்டில் இலங்கை மின்சார சபை 298 பில்லியன் இழப்பை சந்தித்தது. 2023 ஆண்டில் 61 பில்லியன் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது என பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வெளிநாடுகளுடன் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இலங்கையின் நெருங்கிய அண்டை நாடான இந்தியா இருப்பது மிகவும் முக்கியமானது என்று அனுரகுமார திசாநாயக்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். நாம் சொந்தமாக நிற்க முடியாது என்று தெரிவித்த ஜனாதிபதி, எனவே நாம் மற்ற நாடுகளுடன் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இதில் மிக முக்கியமானது இந்தியா. இது வரலாற்று உறவுகளை கொண்ட ஒரு நாடு. எங்களுக்கு நெருக்கமான கலாச்சார உறவுகள் உள்ளன. விரைவான பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடு. அவர்கள் அருகில் உள்ளதால் அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான பாதையில் எங்கள் நண்பர்கள். தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே புதிய நிர்வாக உறவுகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுத்தது என்று அவர் கூறினார். இலங்கை தொடர்ந்து பாதை மஹோ அனுராதபுரம் பிரிவில் ஒரு சமிக்ஞை அமைப்பை நிறுவ இந்தியா $14.9 பில்லியன் கடனை மானியமாக அளித்தது. கிழக்கு மாகாண மக்களின் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்தவும் இந்தியா நிதி வழங்கி வருகின்றது. இதற்கு முன்பு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு அதிக வளர்ச்சி உதவி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சம்பூர் சூரிய மின் நிலையத்தை கட்டுவதற்கு இலங்கையும் இந்தியாவும் தலா 50% உரிமையுடன் ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் என்று அதன் பிறகு இலங்கை ஒரு யூனிட்டிற்கு 5.97 அமெரிக்க சென்ட் விலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வாங்கும் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சியில் நாடு கடத்தப்பட உள்ள 18,000 புலம்பெயர்ந்தோரை திருப்பிப் பெறுவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா அமெரிக்காவின் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் வர்த்தக போரை தவிர்க்கவும் ட்ரம்புடன் இணைந்து செயற்படும் முகமாக இந்தியா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இருப்பினும் ஆவணமற்ற குடியேற்றவாசிகளை கண்காணிப்பதில் உள்ள சவால்கள் காரணமாக உண்மையான எண்ணிக்கை 18,000 விட அதிகமாக இருக்கலாம் என்றே கணிக்கப்படுகின்றது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான தன்னுடைய கொள்கையை பற்றி குரல் கொடுத்து வரும் ட்ரம்ப் ஆட்சியுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்தியா மேற்கொண்டுள்ள ஒரு முயற்சியாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. ட்ரம்பிற்கு இந்த வெடிக்கத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாக மாணவர்கள், விசாக்கள் மற்றும் திறமையான தொழிலாளர்களுக்கான H-1B திட்டம் உள்ளிட்ட சட்டப்பூர்வ குடியேற்ற வழிமுறைகளை அதற்கு ஈடாக செயற்படுத்தும் என்று இந்தியா எதிர்பார்த்துள்ளது. மேலும் புலம்பெயர் விவகாரத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பு அமெரிக்காவுடன் வலுவான உறவுகளை பேணுவதற்கான முதன்மையான திட்டமாகவே நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.